ஹலோ குட் மார்னிங். நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா மீனிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது தான் நம்ம பார்த்தோம். அதாவது ஃபினான்ஷியல் மீனிங் அண்டு எக்கனாமிக் மீனிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா குணாதிசயம் அப்படின்னு சொல்லலாம். குணாதிசயம் அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும், எதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அப்ஜெக்டிவ்ஸ் எதுக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி நம்ம படிக்கிறது தான் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட்டு சேஃப்டி ஆஃப் பிரின்சிபல், அண்ட் செகண்ட் லிக்விடிட்டி, தேர்டு இன்கம் ஸ்டெபிலிட்டி, ஃபோர்த்து கேபிட்டல் அப்ரிஷியேஷன், அண்ட் ஃபிஃப்த்து டேஞ்சிபிலிட்டி. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸோட மீனிங் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சேஃப்டி ஆஃப் பிரின்சிபல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் அப்படின்றது ஒரு அமௌண்ட்டு, ஒரு கேபிட்டல் அமௌண்ட்டை நம்ம கையில் வச்சுருப்போம். அந்த கேபிட்டல் அமௌண்ட் மேபி ஒரு 2 lakhs ருபீஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு 20 lakhs கூட இருக்கலாம். இந்த அமௌண்ட்டை நம்ம இந்த ஸ்டாக்ஸு, ஷேர்ஸு, கோல்டு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்மளோட கேபிட்டல் அமௌண்ட், அதாவது இந்த பிரின்சிபல் அமௌண்ட் எப்பயுமே சேஃபாக இருக்கும். நம்ம இப்போ இந்த அமௌண்ட்டை ஒரு 10 years கழித்து அப்படியே சேவ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷனில் நம்மளோட அமௌண்ட், அதோட மணி வேல்யூ கம்மியாயிரும். ஏற்கனவே இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற அந்த கான்செப்டில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ நம்ம அடுத்து வர்ற இதுலேயும் நம்ம படிப்போம் டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்றத. இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பிரின்சிபல் சேஃபாக இருக்கும், நம்மளோட அமௌண்ட்டு சேஃபாக இருக்கும். செகண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, நமக்கு ஒரு இன்கம் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ சப்போஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம சேல் பண்ணோன்னா நமக்கு அதில் மணி கிடைக்கும். ஸோ அந்த மணி தான் லிக்விடிட்டி. ஸோ லிக்விடிட்டி அப்படின்றது நம்ம கையில் எவ்வளோ கேஷ் வச்சுருக்கோம் அப்படின்றது. நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம கையில் கேஷ் இருக்குது, இப்போ இந்த மாதிரி 2 lakh இருக்குது அப்படின்னா இந்த கேஷை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றி லிக்விடிட்டியை கம்மி பண்ணிக்கலாம், வேணுங்கிறப்ப இந்த லிக்விடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் இன்கம் ஸ்டெபிலிட்டி. நமக்கு ஒவ்வொரு மந்த்து இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டு இல்லைன்னா ஒரு ஃப்ளக்சுவேட்டிங் அமௌண்ட் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஒரு ஸ்டேபிளான இன்கம் நமக்கு கிடைக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக. ஸோ அது ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் இன்வெஸ்ட்மெண்ட். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இன்கம் வருமா அப்படின்னு கேட்டால் சில இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்காது. பட் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்கம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. தென் கேபிட்டல் அப்ரிஷியேஷன். இப்போ ரியல் எஸ்டேட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு 2 lakh இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கே என்ன ஆயிருன்னா ஒரு 5 lakh, நாளைக்குனா ஒரு 1 monthக்கு அப்புறம் அது இன்க்ரீஸ் ஆயிரும் அதோட வேல்யூ. ஸோ இதை தான் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இன்கம் ஸ்டெபிலிட்டி மாதிரியே கேபிட்டல் அப்ரிஷியேஷனும் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் டிப்ரிஷியேட்டும் ஆகும், சில இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகும். ஓகே. தென் டேஞ்சிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நமக்கு ஃபீல் பண்ணி, அதாவது டேஞ்சிபிளான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். ஈவன் ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் டிபென்ச்சர்ஸ் இந்த மாதிரி நமக்கு வர்ற ஃபினான்ஷியல் அசட்ஸுக்குமே நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரியல் எஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு லேண்டு ஓன் பண்ணுறோம், ஷேர் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஷேர்ஸுக்கு. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்துக்கு இப்போ கோல்டு வாங்குகிறோன்னா நமக்கு கோல்டு காயினாவோ இல்லை கோல்டு ஆர்னமெண்ட்டாவோ நமக்கு கையில் கிடைக்கும். ஸோ அப்போ அதை நம்மளால் டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 5 கேரக்டரிஸ்டிக்ஸில் ஏதாவது ஒரு 2-3 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மணியை ஒரு ஃபிசிக்கல் ஃபினான்ஷியல் அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை பற்றி நம்ம படிக்கணும், என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ரிஸ்க்கு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிஸ்க் என்ன, அதோட ரிட்டர்ன் என்ன, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ சேஃப்டி, அது நமக்கு எவ்வளவு லிக்விடிட்டியை கொடுக்கும், அண்டு எவ்வளோ மார்க்கெட்டபிலிட்டியை கொடுக்கும். தென் மார்க்கெட்டபிலிட்டினா சேலபிலிட்டி.
சில இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து ஈஸியாக பை பண்ணி செல் பண்ணலாம். சில இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 மந்த் ஆர் 2 மந்த் எடுக்கும் சேல் பண்ணுறதுக்கு. அதுதான் வந்து மார்க்கெட்டபிலிட்டி. அண்டு கன்சீலபிலிட்டி. இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக இன்ஃப்ளேஷன் எவ்வளவு கூடினாலும் குறைஞ்சாலும் நம்மளோட கேபிட்டல் அமௌண்ட் வந்து சேஃப்டியாக தப்பிச்சிடும். அதை தான் வந்து கன்சீலபிலிட்டி. ஏற்கனவே இதை தான் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா சேஃப்டி ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தோம். கன்சீலபிலிட்டியும் சேஃப்டி ஆஃப் பிரின்சிபலும் ஒன்று தான். அதே மாதிரி கேபிட்டல் க்ரோத்தும் கேபிட்டல் அப்ரிஷியேஷனும் ஒன்று தான். ஸோ நம்மளோட கேபிட்டல் என்ன ஆகுனா க்ரோ ஆகும். அண்டு நமக்கு பர்ச்சேசிங் பவர் கூடும். தென் வந்து இன்கம் ஸ்டெபிலிட்டி இருக்கும் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ். ஸோ இதுக்கு தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இதுதான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃபீச்சர்ஸ், அதாவது குணாதிசயங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த 5 கான்செப்டையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டோன்னா ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் அப்படின்றது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட மார்க்கெட் ப்ரைஸு அந்த மார்க்கெட்டில் கூடவும் குறையும் செய்யும். அதுதான் வந்து ரிஸ்க். சில இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருக்கும். எப்போயாவது ஒரு தடவை தான் கூடும் குறையும். பட் ஆனால் சில இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஸ்க் அதிகம். அதே மாதிரி இப்போ கோல்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு மாட்ரேட்டான ரிஸ்க்கு. இப்போ ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரிஸ்க் வந்து கம்மி. ரொம்ப லோ ரிஸ்க் அப்படின்னு சொல்லணும்னா எல்ஐசி அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து கம்மியான பெர்சன்டேஜில் தான் கூடும். ஓகே, ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். நமக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வந்து நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைக்கிது. இப்போ நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஒரு 2% அப்படின்றது கம்மியான ரிட்டர்ன். இப்போ 25% அப்படின்றது ஓரளவுக்கு குட் ரிட்டர்ன். நான் சொல்கிறது வந்து 1 இயருக்கு எடுத்துக்கலாம், இல்லை 1 மந்த்துக்கு எடுத்துக்கலாம். இதே இது 100% நம்ம போட்ட அமௌண்ட்டுக்கு டபுள் டைம் ரிட்டர்னும் கிடைக்கும். சில நேரங்களில் நம்ம வந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 200% இல்லை 5 டைம்ஸ், அதாவது 500% நமக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் இந்த இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதோட ஒரு மெயின் ஃபீச்சர். பட் அதே மாதிரி என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எப்போ வந்து ரிட்டர்ன் நமக்கு அதிகமாக கிடைக்குதோ அப்போ ரிஸ்க்குக்கும் ரிட்டர்னுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ ரிஸ்க்கு வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேஃபரான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டை நம்ம போட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டோன்னா நம்மளோட அமௌண்ட்டு வந்து எப்போயுமே சேஃபாக இருக்கும். அண்டு லிக்விடிட்டி எப்பயுமே வந்து சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து ஈஸியாக செல் பண்ணி அதை கேஷாக லிக்விட் கேஷாக நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ அதுதான் வந்து லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சில இதை வந்து ரொம்ப சில இது மட்டும் நம்மளால் வந்து லிக்விடிட்டியாக வேகமாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகே, அண்டு மார்க்கெட்டபிலிட்டி ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி மார்க்கெட்டபிலிட்டி அப்படின்றது எவ்வளவு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஒரு கிவன் பாயிண்ட் ஆஃப் டைமில் இருக்காங்க. இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக செல் பண்ணலாம். ஈஸியாக நமக்கு வந்து கேஷை வந்து லிக்விட் பண்ணிக்கலாம். 2 டேஸில் நம்மளால் வந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை சேல் பண்ணி நம்ம கேஷாக எடுத்துக்கலாம். ஆனால் அதே இது ரியல் எஸ்டேட்டில் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்பயுமே வந்து கிட்டத்தட்ட 1 மந்த்தாவது நமக்கு வந்து டைம் கிடைக்கும். ஏன்னா ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து செல்லர்ஸு பையர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. லிக்விடிட்டி அப்படின்னும்போது நமக்கு வந்து அந்த கேஷை கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணி நமக்கு கேஷாக கிடைக்கிறதுக்கே எப்படியும் அங்கிட்டு ஒரு 2 மந்த் ஆயிடும். ஸோ அப்போ இதுக்கான லிக்விடிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ இன்றைக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோவில் மிச்சம் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்யூ.